ஓகே. இன்னைக்கு நம்ம தலைப்பு வந்து அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம பேச போகிறோம். நம்ம பைபிள் ரீடிங் கேம்பெயின்ல வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் நெறைய போடுவோம். பைபிள் ரீட் பண்றதுக்கு நம்மள உற்சாகப்படுத்துறதுக்காக. பிப்ளிக்கல் ஃபேக்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம வேதாகமத்திலிருந்து சில துணுக்குகள், சில காரியங்களை நம்ம எடுத்து ஆராய்ந்து போடுவோம். அப்போ நாங்க ரொம்ப ரெகுலரா அத ரொம்ப நாளா ரொம்ப ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம். டெய்லி நாங்க ஒவ்வொரு விஷயங்கள் பைபிள்ல இருந்து ஆராய்ந்து எடுத்து அத நாங்க சர்ச் பண்ணி போடுவோம். அப்போ ஒரு சாப்டர்ல நாங்க வந்து எங்களால எதுவுமே எடுக்கவே முடியல. எந்த சாப்டர்னா, யோசுவா வந்து சூரியனை நிப்பாட்டுகிற அந்த ஒரு விஷயத்தை என்னால அத புரிந்து கொள்ளவே முடியல. நம்ம அந்த சயன்டிஃபிக் மெத்தட்ல நான் வந்து அத என்னலாமோ Googleல சர்ச் பண்ணி பார்த்தேன், ஆராய்ஞ்சு பார்த்தேன், மூளையில வச்சு பார்த்தேன், பிரேயர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட அது ஒரு மாதங்கள் ஆயிருச்சு. அந்த விஷயத்த என்னால கண்டுபிடிக்குவதற்கு, அந்த சூரியன் எப்படி யோசுவா நிறுத்தினார்? அப்படிங்கிறத என்னால கண்டுபிடிக்கவும் முடியல. ஏன் முடியலன்னா, அதற்கு நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. யோசிச்சு பாருங்க, சூரியனை நிறுத்த முடியாது. சூரியன் அங்க தான் இருக்குது. பூமி தான் சூரியனை சுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, தேவன் பூமிய நிறுத்தி இருக்கிறார். பூமிய நிறுத்தினதுனால தான் இன்னைக்கு அந்த சூரியனும், சந்திரனும் ஒரே இடத்துல நின்றுருக்குது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா, பிசிக்ஸ்ல எடுத்து நம்ம சூரியனை நிறுத்தி வைத்து பார்க்க முடிந்து சூரியனை நிப்பாட்ட முடியும்னா, அது வாய்ப்பே கிடையாது. சாரி, பூமிய நிப்பாட்ட முடியும்னா, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. பூமி ஒருவேள நின்றுச்சுன்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அப்போ அதனால நம்மளால அத எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. அந்த அந்த ஒரு விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. எப்படி சூரியனை நிறுத்தினார்? எப்படி பூமி அப்படியே டைம் வந்து ஸ்டாப் ஆச்சுங்கிறத நம்மளால எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்ப நான் ரொம்ப நாளா இதை ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தேன். நெறைய பழைய அந்த மாயன் கல்ச்சர், இந்த மாதிரி பழைய சைனீஸ் கல்ச்சர் அதெல்லாம் நான் அந்த ட்ரெடிஷன்லாம் எடுத்து ஆராய்ந்து நெறைய பார்த்தேன். ஏதாவது இந்த நாள் ஒரு நெறைய இடத்துல எப்படி போட்டிருக்குன்னா, ஒரே ஒரு நாள் மிஸ் ஆகுது. கேலண்டர்ல கரெக்ட்டா வரும்போது, ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகுது. அந்த நாள் வந்து யோசுவா சூரியனை நிறுத்தின நாளா இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நெறைய இருந்துச்சு. ஆனா எனக்கு எதுவுமே வந்து திருப்தி ஆகல. அப்போ எனக்கு இதுக்கான விடையே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் நான் வந்து ஒரு சாட்சிய நான் கேட்டேன். என்ன சாட்சி அப்டின்னா, ஒரு பிரீச்சர் அமெரிக்கான்னு நெனைக்கிறேன். வேற மேலை நாடுல ஒரு வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ்ல ஒரு பிரீச்சர், ஒரு லேடி பிரீச்சர் வந்து பிரீச் பண்றாங்க. என்ன பிரீச் பண்றாங்கன்னா, "நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட்" அப்டின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்டின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரசங்கம் பண்றாங்க. பயங்கரமா பிரசங்கம் பண்ணி, நெறைய ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ணி நிறுத்தி விட்டு, கடைசில முடிவுல ஜெபிக்கும்போது, ஒரு பெண்மணி, ஒரு ஒருத்தவங்க வந்து அந்த ப்ரீச்சர்ட்ட கேட்கிறாங்க. "எனக்காக நீங்க பிரேயர் பண்ணணும்" அப்படின்னு. சோ பிரேயர் பண்ண எதற்காக பிரேயர் பண்ணணும்னு சொல்லும்போது, "எனக்கு குழந்தை இல்ல. நீங்க எனக்கு குழந்தைக்காக பிரேயர் பண்ணணும்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த ப்ரீச்சர் கேட்கறாங்க, "சரி ஓகே. என்ன பிரச்சனை? எதனால உங்களுக்கு குழந்தை இல்லன்னு?" கேட்கும்போது, அந்த 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 பெண் சொன்ன விஷயம் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, "எனக்கு கர்ப்பப்பையே கிடையாது." அப்போ அந்த லேடி பிரீச்சருக்கு சரியான ஷாக். "கர்ப்பப்பையே இல்ல. நீ எதுக்கு வந்து குழந்தைக்காக பிரேயர் பண்ண வந்திருக்க?" அது எப்படி நடக்கும்? நீ என்ன லூசா? அப்படின்னு கேட்டு. அப்போ அந்த பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா, "நீங்க தானே பிரசங்கம் பண்ணீங்க. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை" அப்படின்னு. அப்ப நீங்க வந்து எனக்கு இத செய்யணும். அப்படின்னு உடனே அந்த லேடி பிரீச்சர் சொன்னாங்களாம், "உன் விசுவாசம் ரொம்ப பெருசு. நான் உனக்காக பிரேயர் பண்றேன்" அப்படின்னு சொல்லி. சோ பிரேயர் பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னா, கர்ப்பப்பையே இல்லாத அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது. இத நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆனா நடந்த விஷயங்கள். அப்போ இந்த விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ண இந்த விஷயத்த ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். அப்பதான் எனக்கு ஒரு விஷயத்தை இந்த யோசுவாவிடமிருந்து நான் புரிந்து கொண்டேன். சில விஷயங்களை கர்த்தர் செய்கிற விஷயங்களை நம்மளால விவரிக்க முடியாது. விவரிக்க முடியாதுன்னா, அதற்கு பேரு தான் அற்புதம். அற்புதத்தை நம்மால விவரிக்க முடியாது. இன்னைக்கும் ஆண்டவர் அதே தேவன். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இன்றைக்கும் அவருடைய மகிமையில ஒரு மாற்றமும் இல்லை. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளதாக தான் இருக்கிறது. எனவே இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கும். அதே தேவன், அதே இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். அப்போ பாருங்க, எனக்கு அன்னைக்கு தான் ஆண்டவர் ஒரு விஷயத்த எனக்கு விளக்கி காட்டினார். நீ உலகத்தின் பார்வையில நெறைய யோசிக்கிற. உலக உலக அறிவ வச்சு என்ன நீ தேட நினைக்கிற. உலகத்தின் லாஜிக் படி நீ முன்னேறலாம்னு நினைக்கிற. சில விஷயங்கள் நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக இருக்கும். அதுக்கு பேரு தான் அதிசயம். அதுக்கு பேரு தான் அற்புதம். கானா வீட்ல கல்யாண வீட்ல ஒரு கல்யாண வீட்ல ஆண்டவர் அங்க திராட்சை ரசம் குறைவுபட தொடங்கிற்று. திராட்சை ரசம் இல்லாமல் போகிறது. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு 6 கற்சாடியில அதுல ஃபுல்லா தண்ணீர நிரப்புங்கங்கிறாரு. தண்ணீர நிரப்பியாச்சு. நிரப்பிட்டு அவர் சொல்றாரு, "நீங்க எல்லாத்துக்கும் வந்து குடுங்க. அது எல்லாத்துக்கும் நீங்க வந்து பரிமாறுங்கங்கிறார்."
பரிமாறும் போது என்ன ஆகுது? அது திராட்சை ரசமாய் மாறுகிறது. யோசிச்சு பாருங்க, இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஏதாவது கொண்டு ரெட் கலர்ல ஏதாவது பவுடரை கொண்டு கலந்துட்டாரா? இல்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி நிறைய நமக்கு பாதாம் மிக்ஸ், ஃப்ரூட் மிக்ஸ் நிறைய இருக்குது, அத மாதிரி ஏதாவது கொண்டு மிக்ஸ் பண்ணாரா? எதுவுமே இல்ல. இப்ப எப்படி மாறுச்சு? இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதுல ஏதாவது வேதியியல் மாற்றங்கள் இருக்கிறதா? இதுல ஏதாவது நம்ம கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் ஏதாவது ஒண்ணுமே இதுல நம்ம சொல்லவே முடியாது. என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். அவர் சூப்பர் நேச்சுரல் காட். நம்ம சில நேரங்கள் அதை மறந்து விடுகிறோம். இயற்கைக்கு உட்பட்டு நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். லாஜிக், மனிதனுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. மனிதனுடைய ஒரு பலம், ஒரு மூளை இருக்குது. அதற்குள்ளே நம்ம யோசிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா என் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். தண்ணீரின் மேல் நடந்தார். எப்படி நடந்தார்? கால் ஏதோ ஷூ போட்டிருந்தாரா? இல்லைன்னா ஏதாவது ஃப்ளோட் ஆகுறதுக்கு ஏதாவது விஷயம் வச்சிருந்தாரா? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா என் ஆண்டவருக்கு பிசிக்ஸ் செயல்படாதுங்க. என் ஆண்டவருக்கு இயற்கை, அது அவருக்கு அந்த லா கிடையாது. இயற்பியல் லா இயேசுவுக்கு செட் ஆகாது. நமக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸா இருக்கட்டும் சரி, எல்லாம் அதுதான். அவர் பறப்பார், மேலே எடுத்துக்கொள்ளப்படுவார். ஏன்னா அவருக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் யூஸ் ஆகாது. இன்னைக்கு தண்ணீர் மேல நடப்பார். அங்க நம்ம போயிட்டு அங்கேயும் அந்த தண்ணீருடைய சக்தி அவரை ஒன்றும் பண்ண முடியாது. கடலையும் காற்றையும் அதட்டுவார், கீழ்ப்படியும். அப்ப இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள் நம்ம தேவன் யார் என்பதை மறந்து விடுகிறோம். சில நேரத்தில் நம்முடைய இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர். அவர் சொல்கிறார், பூமியில் எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல அதிகாரம். இந்த சூரியனை கட்டுப்படுத்துவதற்கு உலகத்துல எல்லா அதிகாரமும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. அப்போ இன்னைக்கும் உங்களை குறித்து நான் சொல்லுகிற ஒரு விஷயம், உங்க லைஃப்ல இன்னும் தேர் இஸ் அ சான்ஸ். இன்னொரு நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு அற்புதம் நடக்குங்க. அற்புதம் எப்போ நடக்கும் தெரியுமா? ஒரு விஷயம் நடப்பதற்கு 100% வாய்ப்பு இல்லாமல் போகும்போதுதான் அற்புதம் பிறக்கும். 99%ன்னா அது ஏதோ ஒரு விஷயத்துல நடந்துச்சு. அந்த ஒரு சான்ஸ், 1% சான்ஸ்ல நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் அற்புதம் கிடையாது. நடக்கவே நடக்காதுங்கிற விஷயங்கள் தான் அற்புதமாக உங்க லைஃப்ல மாறும். எனக்கும் ஆண்டவர் அப்படிதான் உங்க லைஃப்ல, நம்ம கிறிஸ்தவர் லைஃப்ல அப்படிதான் நடத்துவாருங்க. ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறீங்க? நான் உன்னை அற்புதமா நடத்த போறேன். உலக வழியில நடத்த மாட்டேன். அற்புதமா நடத்துவேன். அப்படிதான் தேவ மனிதர்கள் வாழ்ந்தார்கள். முடியவே முடியாது என்று நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் என் தேவன் செய்வார். உண்மைதாங்க, லாஜிக் தான், உண்மைதான். ஆண்டவர் உலக நியதின்படி இது நடக்க வாய்ப்பு இல்லை. உலக நியதின்படி சாராளுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அவருடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிடுச்சு. ஆனாலும் என் தேவன் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். உருவாக்குகிற சக்தி அவரிடத்துல இருக்கு. ஒன்றும் இல்லாமல் இருந்து உருவாக்குறவர். இன்னைக்கு உலகத்துல எவல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படி ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் அது மாறி 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 இன்னைக்கு இவ்வளவு பெரிய உலகம் வந்துருக்கு. மனுஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வேணும். ஒண்ணு இல்லாம இருந்து மனுஷனால கிரியேட் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வேணும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி தேவையில்லைங்க. ஒண்ணுமே இல்லாம உருவாக்குவார். ஒரு வார்த்தையினாலே வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அவருக்கு எதுவும் தேவையில்ல. அவருக்கு ஒரு சுத்தியலும் தேவையில்ல, ஒரு ஊழியம் தேவையில்ல, அவருக்கு டெக்னாலஜி எதுவுமே தேவை கிடையாது. தேவன் அவர் பேசுவார், அது உருவாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் பேச போகிறார். உருவாக போகிறது. இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்க போகிறது. இதுவரைக்கும் மாறாத காரியங்கள் மாற போகிறது. ஒரு விஷயத்தை நம்புங்க, என் ஆண்டவர் இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கர். அவர் மிராக்கிள் பண்ற ஆண்டவர். இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது அவர் செய்ததெல்லாம் அதிசயம். பிறவிக்கு குருடனுக்கு சொல்றாங்க, இது உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இது தோன்றதுல இருந்து இதுவரைக்கும் ஒரு பிறவி கூட சுகமடைந்தது எங்கேயுமே கேள்விப்படவில்லை. ஏன்னா ஆண்டவர் இம்பாசிபிளான விஷயத்த தான் செய்வார். பாசிபிள் இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் நம்ம ஆண்டவர் செஞ்சாருன்னு ஈஸியா மனுஷனாலே செய்ய முடியும்னு போயிரும். மோசே பார்வோன்ட்ட போகும்போது அங்க பார்வோனின் மந்திரவாதிகள் சில காரியங்களை செய்யறாங்க. மோசே செய்யறதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றாங்க. மோசே செஞ்ச மாதிரியே செய்யறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல மோசே செய்கிற விஷயத்தை பார்வோனின் மந்திரவாதிகளால் செய்ய முடியல. அப்ப நினைக்கிறாங்க, அப்பதான் புரிந்து கொள்ளுது தேவனுடைய விரல். தேவன் இதுல செயல்பட்டு கொண்டிருக்கிறாருங்கிறது புரியுது. இன்னைக்கு தேவன் செய்கிற விஷயத்தை மனுஷனால ரெப்ளிகேட் பண்ண முடியாதுங்க. தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிற விஷயத்தை உலகத்துல இலான் மாஸ்கா கூட இருந்துட்டு போட்டோம், அவனால பண்ண முடியாது. உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருந்துட்டு போட்டும், தேவன் படைக்கிறது போல மனிதனால் படைக்க முடியாது, உருவாக்க முடியாது, சிருஷ்டிக்க முடியாது. இன்னைக்கும் மனுஷ சக்தியில சொல்றாங்க, பணம் இருந்தா எதனால சாதிக்கலாம். அதுல ஒரு லிமிட் தான். என்ன செய்ய முடியும் பணத்தை வச்சு? கடைசி வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? முடியாது. எல்லாம் ஒரு லிமிட் தான். ஆனா ஆண்டவர், அவர் நினைத்தா போதுங்க. இல்லாமையிலிருந்து முடியாதவைகளை அவர் செய்கிற தேவன். உலகம் எது முடியாதுன்னு சொல்ல அதை என் ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார்.
எனவேதான் இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் நம்ம லைஃப்ல இன்னும் ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார். உன் லைஃப்ல ஒரு மிராக்கிள் இன்னும் வெயிட் பண்ண வச்சிருக்கிறார். உன் லைஃப்ல ஒரு மிராக்கிள் நடக்கும். கண்டிப்பா உன் லைஃப்ல மிராக்கிள் நடந்தாதான் உன் வாழ்க்கை மாறும். நம்ம நினைக்கிறோம், ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தாதான்ப்பா என் லைஃப்ல எல்லாம் மாற்றம் வரும். ஏதாவது ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படிதாங்க நடக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. உலக உலக கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சா? உலகத்து லாஜிக்கின் படி நம்மளால முன்னேற முடியாதுன்னு வந்துருச்சா? உலக லாஜிக்கின் படி குழந்தை பிறக்காதுன்னு வந்துருச்சா? உலக ஞானத்தின்படி இவெல்லாம் முன்னேற மாட்டான்னு வந்துருச்சா? பரவால்ல. ஆண்டவர் நமக்குன்னு தனி ஒரு பாதைய வச்சிருக்கிறார். அவர் எலி ஒண்ணும் இல்லாதவன, சிறுமையானவன புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி, ராஜாக்களோடும் பிரபுக்களோட உட்கார வைக்க அவரால முடியும். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க லைஃப்ல வந்து அவ்வளவுதான் உங்க லைஃப்ல ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, உங்களுக்கு ஒரு மிராக்கிள் இருக்குதுங்க. நம்மளால முடியாது உண்மைதான். ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு மிராக்கிள் வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்கள்ட்ட இருக்கிற திறமையில நம்ம செஞ்சுட்டோம்னா, அது ஆண்டவருடைய காரியம் நம்ம ஏத்துக்க முடியாது. அப்ப உன்ட்ட திறமை இருந்துச்சு நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஆள் பழக்கம் இருந்துச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு இருக்கும். ஆனா முடியவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் செய்யும்போது தான் தெரியும். இது கர்த்தர் செஞ்சது. இது கர்த்தரால மட்டும் தான் செய்ய முடியும். என் லைஃப்ல நான் முன்னேறினதுக்கு ரீசன் என் தகுதி கிடையாது, என் பலன் கிடையாது, என்னால கிடையாது. இது கர்த்தர் என் லைஃப்ல செஞ்சது. ஆபிரகாமுக்கு 50 வயசுல குழந்தை குடுத்திருந்தாருன்னா என்ன நினைச்சிருக்கோம்? ஆபிரகாம் என் பலத்தினால குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லியிருப்பான். சாராளுக்கு ஒரு அற்புதம் கிடையாது. அவனுடைய சரீரம் செத்து போன பிறகு, வாய்ப்பே இல்லன்ற பிறகு கர்த்தர் குடுக்குறார். அப்பவும் புரியுது இது கர்த்தர் குடுக்குற குழந்தை. இது கர்த்தர் தருகிற குழந்தை. அப்பதான் புரியுது. இது என்னால நான் நான் நினைச்சு கிடைச்சது கிடையாதுங்க. இது எனக்கு கர்த்தர் குடுத்தது. இன்னைக்கு உங்க லைஃப்ல சில விஷயங்கள் உங்களால செய்ய முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் செய்ய போகிறார். உங்கள செய்ய விடாமல் வச்சிருக்கிறது காரணம் தெரியுமா? உங்க பலத்தினால கிடையாது. தேவ ஆவியினால அது நடக்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல அவர் மிராக்கிள் செய்யறதுக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். சோ சோர்ந்து போகாதீங்க. ஸ்டில் தேர் இஸ் அ டைம். இன்னும் உங்களுக்கு நேரம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. இன்னொரு சான்ஸ் இருக்குதுங்க. ஆண்டவர் செய்வார் உங்க லைஃப்ல. லாசரு ஆ மரித்து போக போற செய்தி ஆண்டவருக்கு தெரியும். லாசரு சுகவீனமா இருப்பது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அவர் வெயிட் பண்றாரு. லேட் பண்றாரு. கடுப்பா தான் இருந்திருக்கும். நமக்கெல்லாம் அந்த டைம்ல சீசர்கள் கூட ஆண்டவர் சொல்ல ஏன் ஆண்டவரே நம்ம ஏன் இன்னும் அவர் சொல்றாரு. இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணாராம். லாசரு மரிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்திருக்கிறார். சீசர்கள் கூட சொல்றாங்க போலாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அவன் மரித்த பிறகு அந்த இடத்துக்கு போறார். நம்ம யோசிச்சு பாருங்க. உலக நியதியின்படி யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் லாசர் வீட்ல உள்ளவங்களுக்கு. இவர நம்ம எவ்வளவு நம்பி இருக்கிறோம். ஆனா இவர் ஏன் இப்படி லேட் பண்றாரு? ஒரு அவசரம், ஒரு அர்ஜென்ட் இத விட உயிர் போகிற ஒரு விஷயத்துல கூடவா இவர் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பாரு அப்படின்னு தான் நினைச்சிருந்திருப்பாங்க. கூட உள்ளவங்க. ஆனா ஆண்டவர் வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு மிராக்கிளை காட்டுவதற்காக. சாதாரண ஒரு அற்புதம் கிடையாது. உலகம் இதுவரைக்கும் காய்ச்சல் சரியானத பார்த்துருச்சு. இந்த உலகம் இதுவரைக்கும் தலைவலி சரியானத பார்த்துருச்சு. ஆண்டவர் செய்ய போகிற ஒரு அற்புதம். மரித்தவனை உயிரோடு எழுப்ப போகிறார். இதுவரைக்கும் அந்த உலகம் அத பார்க்கலங்க. உங்க லைஃப்ல செய்ய போகிற அற்புதத்த உலகம் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்காது. அததான் செய்வாரு. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயங்கள். இதுவரைக்கும் உங்களால உணர்ந்து நம்ம லைஃப்ல நம்ம நெறைய பிளான் போட்டு வச்சிருப்போம். இப்படி சில விஷயங்கள் ஆண்டவர்ட்ட கேட்போம். ஆண்டவரே என்ன இப்படி உயர்த்திருங்க. என்ன இப்படி மேன்மைப்படுத்தி அவர் போட்டு வச்சிருக்கிறப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி உலக தோற்றத்துல இருந்து ஒருத்தனாலே உணர்ந்து கொள்ள முடியாது. அவரால போட்டிருக்க பிளான நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. அத நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன். ஆராய்ந்து முடியாது. அவருடைய அவருடைய மிராக்கிள்ஸ நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிற தேவன். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, விவரிக்க முடியாத காரியங்களை செய்கிறது. சோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் தேட தேவையில்ல. ஆண்டவரே இது எப்படி நடக்கும்? இது எப்படி ஆகும்? மரியாள் கேட்டாங்க. இது எப்படி நடக்கும் ஆண்டவர்? இதுக்கு சான்ஸே கிடையாது. நடக்கும்பா. பரிசுத்த ஆவி வரும். அப்ப நடக்கும். உனக்கு தெரியாது. ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அப்போ நீங்க புரிந்து கொள்வீங்க. ஆண்டவரே எனக்கு புரியாமல் இருந்துச்சு. சில விஷயங்கள் நமக்கு புரியாமலே நடக்கும். மிராக்கிள் நடக்க போகுது நம்ம லைஃப்ல. சோ அத நம்புவோங்க. கிறிஸ்டியானிட்டிக்கு மற்றவன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த பிறகு அவ்வளவுதான் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு விட்டு குடுத்துருவாங்க. நம்ம கையில பலன் இருக்கிற வரைக்கும் தான் தன்னம்பிக்கை. தலையில பலன் மூளை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனா நம்ம ஒண்ணுமே இல்லாம போன பிறகு அங்க தன்னம்பிக்கை எங்க இருக்கும்? எங்க மோட்டிவேஷன் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அந்த டைம்ல தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்போ புரிந்து கொள்வீங்க. இது ஏன் பலத்தினால நான் செய்யல. கர்த்தர் கொடுத்த பலத்தினால செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறது அப்ப நமக்கு புரியும். இன்னைக்கு தேவ மனிதர் மோசேய பாருங்க. 40 வயதுல மோசேக்கு புரிகிறது. தேவன் என்னை அழைக்கிறார் இந்த ஊழியத்துக்கு நான் செய்யணுங்கிறது தெரியுது. என்ன பண்றான்? தனக்கு பலன் இருக்குது.
ஞானம் இருக்குது, இன்ஃபுளுயன்ஸ் இருக்குது, போய் ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்துட்டான். ரட்சிக்க முடியல இஸ்ரவேலரை. 40 வருஷம் சும்மா உட்கார வச்சிட்டாரு. உட்காரு 40 வருஷம் அப்படின்னு. மோசே தன்னுடைய கான்பிடன்ஸை லூஸ் பண்றான், தன்னுடைய இன்ஃபுளுயன்ஸை லூஸ் பண்றான். முன்னாடி பார்வோனின் அரண்மனையில இருந்தவே இப்ப காட்டு முன்னாடி பயங்கரமா கான்பிடென்டா இருந்தவர் இப்ப கான்பிடென்டே இல்ல. அப்போஸ்தலர் 7:22 சொல்லுகிறது மோசே வாக்கில் வல்லவன் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பேசும்போது மோசே சொல்றாரு, எனக்கு திக்கு நாவு மந்த நாவுங்கிறாரு. திக்கு வாய் மந்த, ஏன்னா கான்பிடன்ஸ் போயிருச்சு. ஒரு காலத்துல பயங்கர கான்பிடென்ட், யாருனாலும் பாத்துக்கலாங்கிற ஒரு ஒரு பயங்கர கான்பிடென்ட்ல இருந்தவர். இப்போ அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் போய், தனக்கு இருந்த பலன் போய், தனக்கு ஒரு காலத்துல எகிப்துடைய அரண்மனையில இருந்த வாழ்ந்த அந்த இன்ஃபுளுயன்ஸ் எல்லாம் போய், ஒண்ணும் இல்லாம சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்ற, இப்ப நான் உன்னை பயன்படுத்துறேன். நீ அந்த அந்த பலத்துல நீ இருக்கும்போது உன்னால முடியாதத நீ ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நான் செஞ்சு காட்டுறேன் உன் மூலமா. பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல மோசை மூலமாய் செயல்படுகிறார். இன்னைக்கும் சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. ஏன் தெரியுமா? இதுக்கு பிறகு நீ என்ன சார்ந்துக்கோ, உன் பலத்தினால இது நடக்காதுப்பா, ஏன் என் கிருபையினால, என்னுடைய பலத்தினால நீ ஓட போகிறாய். சோ அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். மோசே நினைச்சிருந்தா இஸ்ரேல் ஜனங்களை ஒரு இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு பேரலா ஒரு ஸ்டோரி யோசிச்சு பார்ப்போம். மோசையோட மோசே 40 வயசுல ஒரு பிளான போடுறாரு. இஸ்ரேல்ல ஒரு 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 சின்ன குரூப்ஸை கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் இங்க இருந்து எகிப்துல இருந்து எஸ்கேப் ஆகி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குரூப் சேர்க்கிறார். சேர்த்து அவர் நினைச்சு ஒரு பெரிய பிளான போட்டு அப்படியே எகிப்துல இருந்து தப்பிச்சு பேர்ந்துக்க முடியும்னா அது இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். அது எவ்வளவு பெரிய ஞானமா இருந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருந்தாலும் அதை செஞ்சிருக்க முடியாது. நான் ஆண்டவர் அவர் சொல்ற, நான் ஓங்கிய புயத்தாலும் என் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல நடத்திட்டு வந்தேங்கிறாரு. அப்போ இன்னைக்கு நம்ம பலன் போதாது. ஆண்டவர் ஓங்கிய புயம் பலத்த கரத்தோடு நம்மளை நடத்த போகிறார். அப்போ புரிந்து கொள்வீங்க, இது நடத்துறது, இந்த வாழ்க்கைய வாழ்றது ஏன் பலத்தினால அல்ல கிடையாது. என் தேவன் ஓங்கிய புயத்தினால் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், பலத்த கரத்தினால் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது உங்களுக்கு புரியும். எனவே நான் உங்களுக்கு சொல்கிற விரும்ப ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் அற்புதங்கள் நடக்குங்க. இன்னைக்கும் ஆண்டவர் உங்க லைஃப்ல அதே போல மோசையை போல நடத்த வல்லவரா இருக்கிறார். அன்னைக்கு இந்த கானா ஊர்ல அந்த திராட்சை ரசமாய் மாற்றப்பட்ட அந்த தண்ணீரை போல உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவரா இருக்கிறார். டேஸ்ட்லெஸ் லைஃப், தண்ணிக்கு டேஸ்ட் கிடையாது, தண்ணிக்கு மதிப்பு கிடையாது. ஆனா என் ஆண்டவர் நினைத்த அந்த தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்ற முடியும். இன்னும் கொஞ்சம் வேல்யூபிளான விஷயமாய் ஆண்டவரால் மாற்ற முடியும். இந்த தண்ணீர் காலு கழுவுறதுக்கு வச்ச தண்ணீருங்க, தூர ஊற்றுறதுக்காக வச்ச தண்ணீர், கால கழுவுறதுக்கு வச்ச தண்ணீர், அந்த தண்ணீரை ரொம்ப டேஸ்டான ஒரு திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். என் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். உங்க லைஃப் டேஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம், நம்ம லைஃப்ல அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதுக்கு வாழ்றோடே தெரியல, அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒண்ணும் இல்லாத வாழ்க்கை. என் ஆண்டவர் அந்த லைஃப் டேஸ்ட்ஃபுல்லான ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா, கலர்ஃபுல்லான லைஃபை மாற்ற வல்லவரா இருக்கு. ஏன்னா மிராக்கிள் செய்யறதுக்கு அவர் பெரியவருங்க, வல்லவருங்க, அவர் செய்வார். எனவே இந்த நம்பிக்கையோட இருங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு தேவை இப்போ ஒரு மிராக்கிள் வேணும். அந்த மிராக்கிள் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர்கிட்ட லாஜிக்கா சில விஷயத்துல நம்ம கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு சொத்தை தாங்க, எனக்கு ஒரு சுகத்தை தாங்க, எனக்கு ஒரு காசை தாங்க, வேலையை தாங்கன்னு கேட்டுட்டு இருப்போம். ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை கேளுங்க. ஆண்டவரே நான் உங்களுடைய அற்புதங்களை பார்க்கணும். ஆண்டவரே நான் இதெல்லாம் உலகத்துல அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அற்புதத்தை காட்டுங்க. மனுஷனால செய்ய முடியாத என் லைஃப்ல செஞ்சு காட்டுங்க. என் லைஃப்ல ஒரு அற்புதத்தை நான் பார்க்கணும், நான் ஒரு மிராக்கிள பார்க்கணும், என் தேவன் என் கூட இருக்கிறாங்கிறத ஜனங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஒரு அற்புதத்துக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க லைஃப்ல. ஆண்டவர் கிரகிக்க முடியாத காரியங்கள் உங்க லைஃப்ல செய்வார், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். எனவே நம்ம கிறிஸ்தவர்களாகிய நான் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய லைஃப் அற்புதம், அது மிராக்கிள். ஒரு குழந்தை உங்க லைஃப்ல பிறகுதான், அது ஒரு மிராக்கிள். மத்தவங்களுக்கு அது நார்மல், உங்களுக்கு மிராக்கிள். உங்க லைஃப்ல ஒரு வேலை கிடைக்குதா, மத்தவங்களுக்கு அது நார்மல், அது உங்களுக்கு ஒரு அற்புதம். உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஜனங்களுக்கு முன்பதாக இது ஒரு அற்புதம்னு சொல்ல வைப்பார். ஜனங்களே உங்களுக்கு சாட்சி கொடுப்பாங்க, எப்ப அவன்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாருப்பா, அவன் கூட கர்த்தர் இருக்கிறாருப்பா, அவர் தான் உன்னால செய்ய முடியும், அவர் இல்லைன்னா இந்த கண்டிப்பா நடந்திருக்கு. ஜனங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க பாருங்க. கர்த்தர் அப்படி நம்மளை ஆசீர்வதிப்பார்.